மடக்கு ஊதி நீ போய் கெரியர் உச்சன்னு பீத்திங்கிற. அவன் மொண்டாட்டி கூட இருக்கா திரிசாவை கூட்டுக்கிட்டு அழிஞ்சுக்கிட்டு செங்கல் எடுத்துட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த சங்கி கூட்டத்தை விரட்டி அடிச்சாரு. கை கட்டி போய் ஜெயலலிதா கேட்ட நீ அப்போ இல்லையா? சட்டி போடாத பிள்ளை அதுக்கு தான் இது பயன்படும்னே. பொண்டாட்டியில வாழ முடியாதவன் இவன் நாட்டை எப்படி காப்பாற்றுவான்? விஜய் அவன் பொண்டாட்டியை வச்சு காப்பாற்ற சொல்லுங்க. முதல்வர் அவர்கள் தூக்கத்தில் எழுந்தா கூட விசில் சின்னத்தை தான் ஓட்டு போடுவாருன்னு பேசியிருந்தார் பாத்தீங்களா? விஜய் தற்குறி தரமா பேசுறாரு. என் தலைவர் கொள்கை பிடிப்புள்ள தலைவர். 50 ஆண்டு அரசியல் வாழ்க்கையினுடைய நீட்சி தந்தை பெரியார் இடத்துல, பேரறிஞர் அண்ணா இடத்துல, கலைஞரிடத்தில் அவர் அரசியல் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு இன்றைக்கு மக்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட மகத்தான தலைவர் தூங்கி எழுந்திரிச்ச ஒன்னியா ஓட்டு போகிறதுக்கு பக்கத்துலேயே ஓட்டு மிஷின் வச்சிருக்க மாட்டாங்க. அப்போனா தலைவரே போட்டுருக்கலாம், புரியுதுங்களா? வீட்டில் எவனும் வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு பூத் அமைச்சு அந்த இடத்துல வந்து பாதுகாப்போடு அங்கே போய் போடணும். தூங்கி எழுந்திரிச்சோடனே ஓட்டு போட முடியாது, அவர் முகத்தான் கழுவார். விஜய்க்கு இந்த தற்கூரித்தனம் கூட தெரியாமல் தூங்கி எழுந்திரிச்சு தான் விசிலுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லுவோம். பழமொழி நம்ம சொல்லுவோம், தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லலாம், போட முடியுமா? நம்ம அறிவு இயக்கம் நடத்தணும், அவங்க தற்கூரி இயக்கம். அதனால தற்கூரிக்கு இதை பற்றி தெரியாது. இந்தியாவில் ஒரே சின்னம் ஒரே கொடியோடு இருக்க ஒரே இயக்கம் திமுக. இந்த இயக்கத்துக்கு இந்த சூரியனை பார்த்து நான் எல்லாம் கொலைக்குதுன்னு பதில் சொல்ல முடியும். விஜய் நான் ஊழல் பண்ண மாட்டேன், ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்ல ரெடி பார்க்குறீங்க. ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு தகுதியே கிடையாது. நேற்று பார்த்தீங்களா 1.5 அதாவது 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டாங்கல்ல. ஊழல் பண்ண தானே, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்கு, அதை மறைச்சிருக்க, இன்னைக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. உன் கதெல்லாம் காரி முடிஞ்சு விடும், அதெல்லாம் சொல்ல தேவையில்ல, புரியுதுங்களா? நீயே முதல்ல ஒழுங்கு இல்லை, உன் படத்துக்கே பிளாக்ல டிக்கெட் வித்தா தானே நீ பேசலாமா? திமுக கொள்கை கற்று குத்துச்சு, நீ என்ன பண்ண? நீ சினிமாவில் என்ன பண்ண? திமுக தலைவர் அப்பவே பராசக்தியின் படத்தை கதை வசனம் எழுதி புரட்சி ஏற்படுத்தினார் தமிழ்நாட்டு மக்களுக்கு. நீ உன் படத்தில் என்ன பண்ண? படத்தில் வளர்ச்சி பெற வரைக்கும் சூப்பர் ஸ்டார், அரசியல் இல்லை, சினிமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்டைலை பின்பற்றின. வளர்ந்துட்ட பிறகு யார் பேர் சொல்லிங்கிற நீ ஒரு தற்கூரி. ரஜினிகாந்த் சாருக்கு இல்லாத கூட்டமா உனக்கு? இன்னைக்கே தலைவர் வந்தாலும் எவ்வளோ பேர் கூட்டத்தை போய் பார்ப்பான், உன்னை என்ன கூட கண்டுக்க மாட்டான். நீ போய் கெரியர் உச்சன்னு பீத்திங்கிற. நீ உச்சன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யாரு, நீங்க அஜித் யாரு, அவங்களாம் யாரு? நீ உச்சன்னு சொல்ற. நீ சொல்றது மற்றவங்க சொல்லணும், நீ கெரியர் உச்சத்தில் விட்டு வந்து தடுக்க வேண்டியது வந்து பொறுப்பு அரசுக்கு தானே இருக்கு, திமுக தானே இருக்குன்னு அப்படி கொண்டு போறாங்களா? நான் எப்படி பாக்குறேன்? கை கட்டி போய் ஜெயலலிதா கேட்ட நீ அப்போ இல்லையா? அப்போ அவங்களுக்கு இல்லையா பொறுப்பு? இதெல்லாம் சொல்லுவேன் நீ பண்ண. இப்போ நான் பண்ற தப்புக்கு எப்படி தலைவர் பொறுப்பாக முடியும்? தலைவர் கட்டுப்பாடு சொல்லிக்கிறேன், அந்த கட்டுப்பாடு நான் நடந்துக்கிறேன். தீய செத்துனே விஜய் வயசாப்புல அவன் மொண்டாட்டி கூட இருக்கா திரிசாவை கூட்டுக்கிட்டு அழிஞ்சுக்கிட்டு அவன் என்ன தீய செத்துனே திமுக எப்படி சொல்ல முடியும்? திரிசா ஃப்ரெண்டு நாய்க்கு முத்தம் கொடுக்கால 41 வேறு கரூர்ல அவன் தவறு கொடுத்தாப்லையா? அவன் வந்து நாட்டுக்கு ஆகாதவன். விஜய் பொண்டாட்டியில வாழ முடியாதவன் இவன் நாட்டை எப்படி காப்பாற்றுவான்? காப்பாத்தல லண்டன்ல இருக்குல்ல, எப்படி நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும்? பெண்ணுனா அதனாலதான் புருஷ முன்னாடி பிரிஞ்சிருக்காங்க. புருஷ முன்னாடி அதான் பிரிஞ்சிருக்காங்க. எங்க ஊர்ல ஆளே கிடையாது, ஒரு ஓட்டு கிடையாது. விஜய் எப்படி இருக்காங்க, எப்படி இருப்பாங்க சொல்லலாம், வேற டவுன்ல இருக்கலாம், கிராமத்துல இல்ல. இது ஆகாத சின்னம். அவன் வந்து விஜய் அவன் பொண்டாட்டியை வச்சு காப்பாற்ற சொல்லுங்க, சரியா? அவன் பொண்டாட்டியை காப்பாற்ற சொல்லுங்க, திரிசா கூட இல்லாம பொண்டாட்டியை காப்பாற்ற சொல்லுங்க. பொண்டாட்டியை காப்பாற்றி நாட்டை காப்பாற்றட்டும். எதுவும் முடியாது. பொண்டாட்டியை காப்பாத்திட்டு இப்ப நாட்டை காப்பாற்றட்டும். தற்கூரி 2026 தற்கூரி யாருன்னு தெரியும். அவன் பக்கத்தில் இருக்க முடியாது. அது ஒரு கனவுல அல்லது பேர்ல பேப்பர் எலிஷன் அழிக்கலாம்னே. இது எந்த கம்பெனியும் அழிக்க முடியாதுண்ணே. இது பணங்காட்டு நரின்னு சொல்லுவார்ல எங்கள் முதல்வர், அது மாதிரி தானே. இது வந்து சலசலப்புக்கு அஞ்சாதுண்ணே. இந்த இயக்கம் வந்து மிகப்பெரிய கட்டுக்கோப்பாக வளர்ந்துட்டு இருக்கேன். இது யாராலும் எந்த கம்பெனியும் அழிக்க முடியாதுண்ணே. அதுக்கு பிறகு விசில் மடக்கி ஊதினேன். அதனால வந்து அது மடக்கி ஊதிட்டு போயிட்டாங்க. அதில் நம்மளது எப்பயும் இப்போ இல்லை, எப்பயுமே நிரந்தரம் ஒதுக்கக்கூடிய ஒரே சின்னம் உதயசூரியனே. அதான் மடக்கூதி வச்சு நம்மளை எந்த காலத்தில் அழிக்க முடியாது. ஏன்னா அவனே மடக்கூதி, நம்மள எப்படி அழிப்பான்? நாம் அதை போடாத திட்டங்களை, மக்களுக்கு வழங்காத திட்டங்கள் எதுவும் இல்லைண்ணே. எல்லாமே கொடுத்தாச்சு. தீய சக்தி இல்லைண்ணா, இதான தூய சக்தி. அது தீய சக்தின்னு சொல்லி அவன் வந்து அவனை வளர்த்துக்க பார்க்குறான். கண்டிப்பாக முடியாது, ஒரு காலம் முடியாதுண்ணே, வரவே முடியாதுண்ணே. ஏன்னா அவன்கிட்ட என்னென்ன கொள்கை இருக்கு? 40 உறுப்பினர் வச்சு நாம கரூரில் ஒரு நாள் வீட்டில் வந்து யாருக்காவது காசு சொல்லியிருப்பானா? இவன் கூப்பிட்டு மகாபலி வா அப்புறம் வாங்க அங்கே மண்டபத்தில் ஆர்வம் சொல்லி என்ன பிரயோஜனம்? நேரில் களத்தில் இறங்கி சேரமுனேன். களத்தில் இறங்கி தான் திமுக காரன்.
ஏன்னா சூரியனை பார்த்து நாய் கொடுத்து யாருக்குன்னு கேட்டு நம்ம சொல்லுவோம் கிராமத்தில். அது மாதிரி இதை பார்த்து இது பயப்படுமானே, இவர் பயப்படுவாரா? அதனால அது என்னைக்கு நடக்காதுன்னு சும்மா சொல்லிட்டு இருக்கலாம். எப்பயுமே மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரே இயக்கம் சூரியன் தானே. சூரியனுக்கு முன்னாடி இது நிக்காதா? இது தூசினே, இது நிக்காது. எப்படி நிற்கும்? நிக்காது. அது எல்லாத்துக்கும் பயன்படும். இது யாருக்கா பயன்படுமா? சின்ன பிள்ளை ஊதிட்டாலே பார்த்தீங்களா, சட்டி போடாத பிள்ளை அதுக்கு தான் இது பயன்படும்னு. சட்டி போடாத பிள்ளைங்க தான் இருக்குன்னு இருக்கீங்க. சட்டி போடாத பிள்ளைங்களுக்கு தான் இது பயன்படும். இது நம்ம சட்டை போட்ட மனுஷனுக்கு யாருக்கும் பயன்படாதுன்னு. இது வேஸ்ட். 2026 மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி மீண்டும் உறுதியாக அமையும். இதுக்கு இது சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது மடக்கு ஊதி. அதனால இவன் எந்த காலத்திலும் வர முடியாதுன்னு, ஜெயிக்க முடியாதுன்னு. ஏன்னா இது சட்டி போட பிள்ளை கூட அது ஓட்டு போடுமானே. விஜய் என்ன சொல்றாரு, நான் ஊழல் பண்ண மாட்டேன் திமுக மாதிரி அப்படின்னு சொல்றாரு. யாரு சொல்றா ப்ரோ? இல்ல விஜய் என்ன சொல்றாரு, ஊழல் பண்ண மாட்டார்னா. நேற்றைய தினம் இன்னைக்கு நீதிமன்றத்தோட தீர்ப்பு வெளியே வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. புலி படம், அந்த படமே இன்னைக்கு வந்திருக்க கூடாது. அதை பார்த்து நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்கிற மாதிரி சூழ்நிலை ஒரு படம் அது. அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தான வருமானத்தை மறைச்சு இன்னைக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் கட்டணும்னு சொல்லி நான் சொல்லல, நீங்க சொல்லல, பார்க்கக்கூடிய நேர்கள் சொல்ல, நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. நீ ஒரு ஊழல்வாதி, நீ 1.5 கோடி ரூபாய் நீ வருமானத்துறைக்கு அமலாக்கத்துறைக்கு 1.5 கோடி ரூபாய் நீ வருமான வரித்துல நீ ஃபைன் கட்டியாகணும்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. வாங்கின காருக்கு ஒழுங்கா வரி கட்டல. இந்த மாதிரி தன் முதுகில் இருக்கக்கூடிய அழுக்க பார்க்காம, தன் முதுகில் இருக்கக்கூடிய மூட்டையை பார்க்காம இன்னைக்கு ஒரு பிதற்றுவாதமா பேசிட்டு இருக்கிறாரு. அதையெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்க வேண்டியது இல்லை ப்ரோ. இப்போ அதே மாதிரி தொடர்ந்து விஜய் அவர்கள் சொல்றாரு, தாவேக்காகவும் திமுக தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவு ஒப்பிட்டு சரியா? நீங்க கேட்குற கேள்வி திமுகக்கும் தாவேக்கும் தான் போட்டியா? மிக வேடிக்கையாக இருக்குது ப்ரோ. இன்னைக்கு இந்திய ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டு இருக்கிற பாசிச பாஜக சொல்லுது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லி. 50 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக சொல்லுது திமுகவுக்கு அதிமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லி. இந்த வரிசையில் 10ஓட 11 நேற்று பெய்த மழையில் இன்னைக்கு முளைச்ச காளானா ஒருத்தர் சொல்லிட்டு போகிறாரு. இன்னைக்கு ராஜாஜியை பார்த்த இயக்கம், பக்தவச்சலத்தை பார்த்த இயக்கம், நடிகர் சிவாஜி கணேசனை பார்த்த இயக்கம், எம்ஜிஆரை பார்த்த இயக்கம், அம்மையார் ஜெயலலிதாவை பார்த்த இயக்கம், இந்த மாதிரி எத்தனையோ அரசியல் தலைவர்களை பார்த்து வந்த இயக்கம் திமுக. இந்த கிள்ளு கீரைகளுக்கெல்லாம் பார்த்து பயப்படாது, அஞ்சாது. அவங்க பாவம் ஏதோ சொல்லிட்டு போறாங்க, ஓரமா போய் பேசிட்டு போறாங்க. நாம அதை கண்டுக்க வேண்டாம் ப்ரோ. நான் இயக்குனர் சந்திரசேகரோடைய மகன் விஜய் பேசுறாரா? அதை நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? இன்னைக்கு அவங்க அப்பா படம் எடுக்கலன்னு சொன்னால் எப்படி இருக்க முடியும்? இன்னைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் பாராளுமன்றத்தில் போய் பேசிய உரை இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஒத்த செங்கல் எடுத்துட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த சங்கி கூட்டத்தை விரட்டி அடிச்சாரு. ஒரு முட்டை எடுத்து இன்னைக்கு நீட்டோடைய ஒட்டுமொத்த எக்ஸாம்பிளையும் காட்டினார். இந்த மாதிரி கழகத்திற்கும் திராவிட இயக்க கொள்கைகளுக்கும் வலு சேர்க்கிற மாதிரி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மிக மிக திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவரை வாரிசுங்கிற ஒற்றை வார்த்தைக்குள்ள அடக்கிவிட முடியாது. நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்னொரு படி வெளியே சொல்றேன், நான் வாரிசு தான். இங்க திமுகவுடைய 3வது தலைமுறையுடைய மகனாக 4ஆம் தலைமுறை கொள்கை வாரிசாக நான் இன்னைக்கு திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். கழகத்தினுடைய இளம் பேச்சாளர் நான். அப்போ இந்த அளவுக்கு நான் தலைமுறை தாண்டியும் திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் தலைமுறையாக திமுக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு மண்ணுக்காக, நாங்கள் திமுகக்காக உழைத்துக் கொண்டே இருப்போம், உழைத்துக் கொண்டே இருப்போம். தூக்கத்தில் அவரான முதல்வர் பற்றி பேசுகிறேன். தூக்கத்தில் கூட ஏஞ்சா கூட விசில் முதல்வர் இதாகும். அவருக்கு சின்னத்துக்கு தான் போடுவார். தூக்கத்தில் ஏஞ்சா கூட அப்படின்றாரு. எப்படி பாருங்க? மடக்கு ஊதி சின்னத்துக்கு எல்லாருமே ஓட்டு போடுவோன்னு சொல்லி அவங்க எல்லாம் தெருவாக போய் அந்த மடக்கூதியை வச்சு ஊதிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு முதலமைச்சரை தரக்குறைவாக பேசுகிறாரு, அவருடைய தரத்தை தான் அவர் காட்டுது. இன்னைக்கு முதலமைச்சர் தூக்கத்தில் இருந்துச்சு பேசுவாரா, அங்கிளா சாரா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசி அவருடைய தரத்தை தான் அவர் குறைச்சிருக்கிறாரே தவிர திமுக மேலே எந்த இது கிடையாது. ஒரு ஆலமரம் எரிஞ்சிருக்குன்னா ஆலமரத்து மேலே கல் எடுத்து அடிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஆலமரம் பட்டு போகாது, கல் தான் தெரிச்சு போய் உழுகுமே தவிர ஆலமரத்துக்கு உண்டாகுது. பேசுகிறவர்கள் பேசட்டும். சந்தனம் என்பது அரைக்கத்தான் மணக்கும், வைரம் பட்டை தீட்டத்தான் ஒளிரும். அதேபோல் விமர்சனங்களிலே வளர்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நீ 1000 விமர்சனம் வையுங்கள், அனைத்தையும் எதிர்கொண்டு 2026 தேர்தலில் மீண்டும் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வென்றெடுப்பார். திமுக கழகம் இந்த தமிழ்நாட்டை ஆளும்.